அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் ஃபி நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக ரகீபா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் குரானை எப்படி நம்ம எந்த விதமான முன் முடிவுகளும் இல்லாமல் அணுகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு முன்முடிவுகளோடு நம்ம குரானை அணுகிறதுக்கும் எந்த விதமான முன்முடிவுகள் இல்லாமல் குரானை அணுகும் போதும் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள் அதை நம்ம சிந்திக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த சிந்தனை துளிகளுக்கு உண்மையிலேயே வேல்யூ ஜாஸ்தின்றதை நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் குரானில் அல்லாஹ் ஒரு இடத்துலையும் ஒரு விதமான வசனங்களை நமக்கு சொல்லியிருக்கான். ஒரு விதமான எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்கான். மனிதன் எப்படி வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாது, எப்படி உயிரினங்கள் பிறந்தது, மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்ன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான். அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதில் இன்னும் நுணுக்கமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போனோம்னா, இந்த தேனீக்களை பற்றி அல்லாஹ் அழகாக அவனுடைய குரான் வசனங்களில் அழகாக சொல்லியிருக்கான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தேனீக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேனீக்களை பற்றி அப்படி என்னடா சிறப்பு அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, அவனுடைய குரானில் இறைவனுடைய வசனங்களில் ஒரு வார்த்தைக்கும் நம்ம நுண்ணிப்பாக யோசித்தோன்னா அதில் எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கான்ற விஷயம் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம மேலோட்டமாக நமக்கு தேனீக்களை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். தேனீக்களோட என்னடா ஸ்பெஷலு, தேனீக்களை பற்றி நம்ம இப்போ நம்ம விஞ்ஞானம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தேனீக்கள் மூலமாக தேனில் நிறைய நோய் நிவாரணம் இருக்குது. நம்ம தேனை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நோய்கள் நிவாரணம் அளிக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு ரேண்டமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதையும் தாண்டி 1400 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சயின்ஸு இதை பற்றியான ஆய்வுகள் ஒரு உயிரினங்களை பற்றியான ஆய்வுகள்லாம் எதுவுமே இல்லாத நாட்களில் குரான் அருளப்பட்ட அந்த நாட்கள்லையே எவ்வளவு தெளிவாக இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுத்த விஷயத்த அல்லாஹ் அழகாக சொல்லியிருக்கான். ஆனால் அதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 550 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நமக்கு இந்த நாலேஜ் தென்பட்டுச்சு. ஆனால் அல்லாஹ் அதை குரானில் அவ்வளோ நுணுக்கமாக சொல்லிட்டான். ஏன் திரும்ப திரும்ப நான் இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, காரணம் என்னென்னா, நம்ம எதையுமே மேலோட்டமாக பார்க்க போகும்போது கிடைக்கக்கூடிய சிந்தனைகளும் செயல்களுடும் அதற்குண்டான பயன்களும் நமக்கு எளிமையாக தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது அதற்குண்டான பயன்களை தெரிஞ்சிக்கும் போதும் ஒரு பொருளுக்கான மீனிங்கையும் ஒரு வார்த்தைக்கான அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்கும் போது இருக்கக்கூடிய வியப்புகளுக்கு அளவே இல்லை. அப்படி தான் குரானுடைய வசனங்கள்லையும் அல்லாஹ் சூரத்து நஹல்ல 16:68 வசனத்தை சொல்கிறான். தேனீக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, நீ மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டிக்கொள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டான், நீ எங்கே வேணாலும் பறந்துக்க. ஏன்னா நார்மலாக தெரியும் மனிதர்கள்னால் நம்ம வீட்டில் தான் வாழ்வோண்டு. ஆனால் இப்போ தேனீக்கள் வீட்டுக்குள்ளே நம்ம வாழாது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அல்லாஹ் மனிதர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டிக்கொள்ளும் நம்மளுடைய வீடுகள்லையும் அதோடைய கூடுகளை அதை அமைச்சுக்கிறோம், மலைகளிலும் அமைச்சுக்கிறோம், மரங்களிலும் அமைச்சுக்கிறோம். அதோட மட்டும் நிப்பாட்டினானா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. இன்னும் பின்னர் ஒவ்வொரு கனிகளிலும் மலர்களிலும் இருந்து சாப்பிடு, எளிதானவற்றை உமது இறைவன் சாப்பிடுன்னு சொல்லிட்டான். ஸோ மலர்களிலிருந்தும் கனிகளிலிருந்து உனக்கு தேவையான உணவை சாப்பிடுன்னு சொல்லிட்டான். எப்படிரா இந்த அந்த குட்டியாக இருக்கக்கூடிய அந்த தேனீ சாப்பிடுது, சாப்பிட்ட உடனேமே நமக்கு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை. தேனீக்களை பற்றிய ரிசர்ச் இப்போ தான் நமக்கு தெரிஞ்சு. ஆனால் தேனீக்கள் பற்றிய இந்த குரான் வசனத்திலேருந்து நம்ம ஒன்றுன்னா தனித்தனியாக நுணுக்கமாக எடுக்க போனால் பல விஷயங்களை நம்ம வியப்படையக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் அழகாக சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு சொல்லிட்டான், வீடுகளுக்கு எப்படி நீ வீடு அமைச்சிக்கன்னா மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டிடங்களிலும் வீடு அமைச்சிக்கன்ட்டான். வீட்டை அமைக்கிற பற்றி நீ எப்படி வீடு அமைச்சிக்கிறணும் அப்படின்றத பற்றி வீடு கட்டுமான பணியை அல்லாஹா கட்டுமான பணியை ஃபஸ்ட்டு முறையாக சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வீடு கட்டிட்ட ஒரு மனுஷன் வீடு கட்டிட்டான். அது வாழக்கூடிய இடத்துக்கு
அப்போ அந்த தேனீக்கு வந்து வீடை கட்டி முடிச்சிட்டான். வீடை கட்டினதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு உணவு. கண்டிப்பாக ஒருத்தனுக்கு உணவு வேணும். அந்த உணவுக்கு வந்து எப்படி தேடுன்னு சொல்லிட்டான், கனிகளிலிருந்தும் மலர்களிலிருந்தும் உனக்கு தேவையான உணவை தேடிக்கொள்ளுன்னு சொல்லிட்டான். சரி, உணவையும் தேடிட்டாங்க. அதுக்கப்புறம் உணவு தேடுறதுக்கான வழி வேணும் இல்லையா? அதையும் அல்லாஹ் அழகாக சொல்லியிருக்கான். எளிதாக்கப்பட்ட உமது இறைவனின் பாதைகளில் செல் இருக்கான். எழுதுனக்கா அவன் வந்து அல்லாஹ் எளிதாக்கப்பட்ட பாதைகளை வந்து அழகாக தேனீக்களை தேட சொல்லியிருக்கான். நீ தேடுன்ட்டான், கட்டிக்கன்னு சொல்லிட்டான், உணவு இங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டான், அந்த தேடுறதுக்கு உண்டான வழிகளையும் நீ தேடிக்கன்னு சொல்லிட்டான். தேடினதுக்கப்புறம் அதன் வயிறுகளிலிருந்து ஒவ்வொரு நிறங்களின் பானம் வெளிப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த தேன் நமக்கு எப்படி கிடைக்கின்றது விஷயத்தையும் அழகாக சொல்லிட்டான். அதனுடைய வயிறுகளிலிருந்து கிடைக்கிதுன்னு. சரி, ஓகே, இதெல்லாம் கட்டுமான பணியை சொல்லிட்டான். அது வந்து எங்கே சாப்பிடுதுன்னு சொல்லிட்டான். அது எப்படி தேடுதுன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் மேலோட்டமாக நம்ம பார்க்க போகும்போது அது நார்மலாக ஒரு வந்து போகுது, அது வீடை கட்டுது, அதுக்கப்புறம் உணவை தேடிக்கிறது, அது பாதையை செயல்படுத்துதுன்னு மட்டும்தான் தெரியும். அதை தவிர்த்து இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இந்த குரான் வசனத்துலேருந்து நிறைய ஆய்வுகள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ தேனீக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இது இவ்வளோ அழகாக வந்து அல்லாஹ் குரான் வசனத்தில் வந்து தேனீக்களை பற்றி சொல்லியிருக்கானே, அப்போ தேனீக்களை பற்றி சொல்லதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, சிந்திச்சோன்னா, அவனுடைய அருள் கொடையில் வந்து எவ்வளோ இருக்குன்றதை வந்து பாருங்கள். தேனியிலேயே வந்து நம்ம தேனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல வந்து தேனீக்களில் வந்து 3 வகையான தேனீக்கள் இருக்குது. ஒன்று ஆண் தேனி, 2வது பெண் தேனி, 3வது வந்து வேலைக்கார தேனி. இது 3 தான் ஒரு கூட்டுக்கு வந்து ஒரு தேனை வந்து அமைக்கிறதுக்கு, ஒரு கூட்டு அமைக்கிறதுக்கு தேவையான தேனீக்கள். இதில் ஓகே, இந்த 3 தேனி இருக்குமே, இது 3மே சமமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லைன்ற விஷயத்த அல்லாஹ் அழகாக வந்து இந்த தேனீக்கள்லையே வந்து குழி அப்படின்னு குரான் வசனத்தை நம்ம ரீட் பண்ணோன்னா, அதில் பார்க்க போகும்போது இந்த 16ல் 68வது வசனத்தை பார்த்தோன்னா, குழின்ற ஒரு வார்த்தையை அழகாக அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கான். இந்த குழின்ற வார்த்தைக்கு என்னடா மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இது பெண்களை மட்டும்தான் குறிக்கும். ஏன் பெண்ணை மட்டும் குறிக்குது? அல்லாஹ் வந்து குரானில் வந்து எல்லா இடத்துலையும் சொல்ல போகும்போது வந்து ரெண்டமாக தான் சொல்லியிருப்பான். ஆண்களை குறிக்கிற மாதிரி சொல்லியிருப்பான், சில இடத்துல பெண்களை குறிக்கிற மாதிரி சொல்லியிருப்பான், சில இடத்துல வந்து நான் 2 பேருக்குமே ஒத்து போகிற விஷயங்களா. இப்போ தொழுகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொழுகையில் வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு தனி சட்டம் சொல்லாமல் நார்மலாக சட்டத்தை சொல்லியிருப்பான். அந்த சட்டத்தை வந்து பெண்களுக்கும் நமக்கு பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த தேனீக்களை பற்றி சொல்ல போகும்போது அல்லாஹ் ஏன் இந்த குழின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கான்? தேன் நார்மலான விஷயம் தானா? ஏன் தேனில் வந்து தேனீக்களை பற்றி வந்து அல்லாஹ் குழின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த குழின்றதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பொருள் பார்த்தோன்னா, இது ஆணீக்களை தான் பெண்ணீக்களை தான் இது குறிக்கும். ஏன் இந்த பெண்ணீக்களை குறிக்குது? அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து அல்லாஹ் வந்து பெண்களை பற்றி சிறப்பிட்டு சொல்லியிருக்கான், அது பெண்ணீக்களை பற்றி சொல்லியிருக்கான்னா கண்டிப்பாக அதில் வந்து பெண்ணீக்களுக்கு வந்து சிறப்புகள் இருக்கும். சரி, பெண்ணீக்களை பற்றி சிறப்புகள் இருக்குது. அப்போ தேன் கூட்டில் பெண்ணுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, தேன் கூட்டில் வந்து கிட்டத்தட்ட 4000லேருந்து 5000 தேனீக்கள் இருக்கும். அந்த 4000லேருந்து 5000 தேனீக்களுக்கே ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்துக்கே ஒரே தலைவி பெண்ணி தான், ராணி தேனி தான். அதனால தான் அல்லாஹ் அந்த குழின்ற வார்த்தையை அந்த பெண் தான் அங்கே அந்த தேனீக்களை வந்து அவங்கள வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்கள வந்து அவங்க அந்த ஆணிக்களுடைய வேலைகளுக்கும் சரி, இந்த வேலைக்கார தேனீகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த பெண்ணிக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதுதான் குயின் தேனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அவ்வளோ அந்த 4000 5000 தேனீக்களோட இந்த ஒரு தேனீக்கு வந்து இவ்வளோ சிறப்புனா அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ தேனீக்களே வந்து ஆண் தேனி, நம்ம பெண் தேனீக்கு சொல்லிட்டோம், எல்லாத்தையும் சமாளித்து அந்த 40,000-50,000 தேனீக்களை வந்து அதோடைய வேலைகளை தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடிய வந்து அந்த பவரை வந்து அந்த ராணி தேனி தான் வச்சுருக்கு. சரி, ஓகே, ராணி தேனிக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோலாக அது கையில் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் இந்த வேலைக்கார தேனிக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த வேலைக்கார தேனி தான்
அந்த ராணிக்கு தேவையான உணவுகளையும் சரி, ஆண் தேனீக்கான உணவுகளையும் சரி தேடி கொடுக்கறது மட்டும் இல்லாமல், அந்த ஃபஸ்ட்டு முறையாக அந்த கட்டுமான பணி நல்லா சொன்னான் இல்லையா, மலைகளிலும் மரங்களிலும் கட்டிக்கொள் அப்படின்னு. அந்த கட்டுமான பணியை செய்கிறதே இந்த வேலைக்கார தேனீகள் தான். அழகாக அதனுடைய வடிவத்தை அமைச்சு கட்டுது. அந்த கட்டுமான பணிகளையும் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்டுமான பணிகளில் வந்து ஒரு விதத்துலேயும் அந்தந்த காலமுறைகளில் வந்து ஒரு விதமாக கட்டுமான பணிகள் செஞ்சோம். ஃபஸ்ட்டு ஒரு விதமாக கட்டினாங்க. அப்போ இருந்த மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தவங்க வீடு கட்ட போகும்போது வியப்படைஞ்சோம். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட போகும்போது வந்து ஆர்கிடெக்சர் வந்து பண்ண போகும்போது வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கட்டடத்தை கட்ட முடியுமா, இவ்வளோ அழகாக வடிவமைக்க முடியுமா அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அந்த தேனீக்கள் வந்து எவ்வளோ இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அதுக்குண்டான அது சேமிக்கக்கூடிய அந்த தேனை எவ்வளோ பாதுகாக்கணுன்றது அந்த கட்டுமான திறனை வந்து எல்லா தேனீக்களுக்கே அவ்வளோ அழகாக சொல்லியிருந்திருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னடா அந்த கட்டுமான திறத்தில் பெஸ்ட்டு அப்படின்னா, இப்போ சதுரமாக இருக்கும் நம்மளுடைய வீடு, சிலர் வீடு ரவுண்டாக இருக்கும், ஒருத்தவங்க வீடு ஒரு ஷேப்பில் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஒருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய வசதிகளுக்கும் அவங்கவுங்களுடைய இடத்துக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வீடு அமைச்சுப்போம். ஆனால் இந்த தேனீக்கள் எடுத்திங்கன்னா எல்லா தேன்கூட்டையும் பார்த்தோம்னா ஒரே வடிவத்தில் இருக்கும். அப்படி என்ன வடிவம்னா அந்த அருங்கோணம் வடிவம். ஏன் அந்த அருங்கோண வடிவத்தை அது செலக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, ஏன் ரவுண்டாக இல்லை, ஏன் சதுரமாக இல்லை, ஏன் முக்கோணமாக இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, அதில் எல்லாமே அந்த இப்போ ரவுண்ட் ஷேப்லையே ஃபுல்லாக அதோடைய கூடு இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகக்கூடிய இடங்கள் ஜாஸ்தி. சரி, சதுரமாக இருந்ததுன்னு பார்த்தா அதோடைய வடிவம் சதுரமாக இருந்தால் வேஸ்ட் ஆகாதுன்னு நம்ம யோசிப்போம், சதுரமாக இருந்துச்சுன்னா. ஆனால் அதோடைய அந்த வெப்பத்தன்மை வந்து சதுரத்தில் வந்து அந்தளவு கிடைக்காது. அப்போ எதில் தான் பெஸ்ட்டாக கிடைக்கும்னா அருங்கோண வடிவம். அதனால தான் அந்த வேலைக்கார தேனீகள் வந்து தன்னுடைய கூட்டை வந்து ஃபஸ்ட்டு அருங்கோண வடிவத்தில், இடத்த வேஸ்ட் ஆக்காமல் அருங்கோண வடிவத்தில் கட்டிடுச்சு. கட்டி முடித்த உடனேயும் அந்த கூட்டுக்கு தேவையான உணவுகளை வந்து அந்த வேலைக்கார தேனீகள் தான் பறந்து போய் மலர்களிலிருந்து கனிகளிலிருந்தும் நமக்கு கொண்டு வருது. சரி, மலர்களிலிருந்து கனிகளிலிருந்து டைரெக்டாக கொண்டு வருதா அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் இல்லை. அதுவும் இப்போ நம்ம சயின்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அல்லாத அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லிட்டான். அந்த தேனீக்கள் பறந்து போகும்போது அந்த தேனீக்களுடைய பின்கால்களில் அழகான ஒரு கூடை அமைச்சிருக்கான். பின்கால்களில் கூடையா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? அந்த ஈக்களுக்கு வந்து ஒரு கூடை இருக்கும், அதுக்கே இருக்க கால்களே அவ்வளோ மெல்லிசான கால்கள், அதுலேயும் அந்த கால்களில் கூடை இருக்குமா? யோசிக்கும் போது கூட நமக்கு வந்து பயங்கர வியப்படுகிறது. ஆனால் எல்லாம் அவ்வளோ அழகாக அதை படைச்சிருக்கான். சரி, போயிட்டு அந்த கனிகள்ல இருந்தும் மலர்கள்ல இருந்தும் அதற்கு தேவையான தேனை எடுக்குதான்னு கேட்டானா இல்லை, அதுவும் கிடையாது. டைரெக்டாக மலர்களிலிருந்தும் கனிகளிலிருந்தும் அது தேன்களை எடுக்கவே இல்லை. அது என்ன எடுக்குது அப்படின்னு பார்த்தா நெக்டார்ன்ற ஒரு திரவத்தை தான் எடுத்துகிட்டு வருது. திரவத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்குள்ளேயே அந்த உமிழ்நீரால் உமிழ்ந்து தன்னுடைய வயிற்று மூலமாக நிறைய ப்ராசஸ் நடந்து அந்த வயிறுகளிலிருந்து கழிவுகள் ஒரு பக்கமாகவும் நமக்கு உண்டான நமக்கு நோய் நிவாரணம் தரக்கூடிய அந்த தேனீக்கள் ஒரு விதமாக தான் வருது. சரி, வந்துடுது, கூட்டில் வச்சிருது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த தேனீக்கள், இந்த வேலைக்கார தேனியுடைய வேலை இதுதான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த அல்லாஹ் வந்து இங்கே வந்து சொல்லிட்டான் இல்லையா, பெண்ணீக்கள், பெண்கள் குழி பெண்ணை தான் குறிக்குதுண்டு. அந்த ராணி தேனிக்கு என்ன வேலை? அது வந்து உணவை தேட போகிறது கிடையாது, வீடு கட்டுறதும் இல்லை. அப்போ அதுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால் அதோடைய வேலை முட்டையிடுறது மட்டும்தான். அதுவும் ஒரு நாளைக்கு அது எவ்வளோ முட்டையிடும்னா அதுவே பயங்கர வியப்பு தான். நார்மலாக வந்து நம்ம வந்து மற்ற உயிரினங்களை எடுக்க போகும்போது ஒன்று ஒரு விதமாக வந்து ஒரு நாளைக்கு அது வந்து முட்டையிடும். ஆனால் இந்த தேனியை பார்த்திங்கன்னா 1500லேருந்து 300 முட்டைகள் இடுமா ஒரு நாளைக்கு. 1500லேருந்து 3000 முட்டைகள் இடுது.
இந்த முட்டைகள் இடுறது மட்டும்தான் அதோடைய வேலை. சரி, முட்டை இட்டுருச்சு, முட்டை இட்டுக்கிட்டே இருக்குமா? அதோடைய அந்த ராணி தேனியுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அது முட்டை இட்டுக்கிட்டே இருக்குமா? ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அப்படின்னு கேட்டால் இல்லை. அதோடைய வாழ்நாள், அந்த ராணி தேனுடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அதோடைய வாழ்நாள் 30 முதல் 36 மாதங்கள் மட்டும்தான் அதோடைய வாழ்நாள்னு சொல்லிட்டான். மிஞ்சி போனால் 5 வருஷங்கள் தான் அதோடைய வாழ்நாள் இருக்கும். சரி, ஓகே, 5 வருஷங்கள் கழித்து அந்த ராணி தேனி இறந்து போயிடும். இறந்து போனோடனே அந்த கூட்டை யார் பார்த்துப்பாங்க? ஏன்னா அதை வழிநடத்த அங்கே அல்லாஹ் சொல்லியிருக்கானே, பெண்களுக்கு தான் வழி நடத்தக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டான். அப்போ அந்த தேனி இறந்ததுக்கப்புறம் ஆண் தேனி தான் அந்த கூட்டை வழி நடத்துமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதுக்கும் அந்த ராணி தேனி இறந்ததுக்கப்புறம் திரும்பவும் ராணி தேனியை இந்த வேலைக்கார தேனீக்கள் உருவாக்கிறோம். திரும்பவும் அதை உருவாக்கிறோம். நம்ம தேனி இறந்து போகக்கூடிய ஸ்டேஜில் வந்துருச்சு. நம்ம திரும்ப நம்மளுடைய கூட்டுக்கு தலைவி தேவை. ஸோ நம்ம திரும்பவும் நம்ம ராணி தேனியை உருப்படுத்தி ஆகணும்னு அந்த ராணி தேனியை திரும்ப அந்த வேலைக்கார தேனிகள் உருவாக்க தொடங்கும். எப்படி உருவாக்க தொடங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் கூட அல்லாஹ் எவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். அந்த வேலைக்கார தேனிகள், எல்லா வேலைக்கார தேனிகளும் இல்லாமல் குறிப்பிட்ட வேலைக்கார தேனிகள் அந்த ராணி தேனியை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ் பண்ணும். எப்படி ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு தான், லார்வா குட்டியாக புழு இருக்கும். அந்த புழுக்களுக்கு சிறப்பு உணவு. ஏன்னா எல்லா ஆண் தேனிக்கு, வேலைக்கார தேனிக்கு, ராணி தேனி, இந்த 2 தேனிக்கு இல்லாத ஒரு விஷயத்த ராணி தேனிக்கு எல்லாம் கொடுத்துருக்கானா. அப்போ அந்த ராணி தேனியுடைய ஃபுட்டில் இருந்து அதோடைய வாழ்க்கை முறையெல்லாம் வித்தியாசமாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு சிறப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 1500லேருந்து 3000 முட்டைகள் இடுது. என்ன அப்படி சிறப்பான உணவுன்னு கேட்டால், அதுலேயுமே ராயல் ஜெல்லின்ற ஒரு சிறப்பு மிக்க உணவை அந்த ராணி தேனிக்கு, அந்த லார்வாவுக்கு கொடுக்குது அந்த வேலைக்கார தேனிகள். வேலைக்கார தேனிகள்லேருந்து அந்த பெற்றுக்கிட்ட அந்த ராயல் ஜெல்லியை சாப்பிட்டதுக்கப்புறம், சரி, ராயல் ஜெல்லியை ஒரே ஒரு தேனிக்கு மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. நிறைய எடுத்துக்கும். நிறைய அந்த புழுக்களுக்கு லார்வான்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி புழுக்களுக்கு கொடுக்கும். அதுலேயுமே ஒரே ஒரு புழு ஃபஸ்ட்டு எது மெச்சூர்ட் ஆகுதோ, ராணி தேனியாக தயாராகுதோ, அந்த ராணி தேனி என்ன செய்யும்னா மற்ற எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். எல்லாத்தையுமே சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கூட்டுக்கு ஒரே தலைவி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கார தேனியோடைய வேலைகளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆண் தேனிக்கு என்னடா அங்கே வேலை அப்படிங்கிட்டா, ஆண் தேனிக்கு அது இனப்பெருக்கத்தை உருவாக்குறதுக்கான செயல்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் அதுக்கு அது கொஞ்சம் நாட்கள் வாழும். அதுக்கு தேவையான உணவுகளை எல்லா நேரங்கள்லையுமே இந்த வேலைக்கார தேனி கொடுக்காது. அந்த ஆண் தேனுடைய தேவைகள் முடிஞ்ச உடனேயும் அந்த ஆண் தேனி இறந்து போயிடும். அப்படி இல்லைன்னா உணவுகள் கொடுக்குறத நிப்பாட்டிடும். உணவுகள் கொடுக்க நிப்பாட்டினதுக்கப்புறம் தனக்கு தேவையான உணவை அதுவே தேடிக்கிறணும். சம்டைம்ஸ் அது பறந்து போயிடும். அப்படி இல்லைன்னா உணவு இல்லாமலே இறந்து போயிடும். அந்த கூட்டிலே இறந்து போயிடும். சம்டைம்ஸ் அது பறந்து தனக்கு தேவையான உணவுகளை தேடிக்குது அப்படின்னா மற்ற உயிரினங்களுக்கு இரையாகி அது இறந்து போயிடும். ஸோ இவ்வளோ ப்ராசஸை அல்லாஹ் தேனீக்களை பற்றி நமக்கு சொல்லியிருக்கான். இவ்வளோ தெளிவாக ஒரு சின்ன ஒரு பொருள், ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளோ அழகாக அது ஒரே வசனத்தில் அது வீடு கட்டக்கூடிய தன்மையை சொல்லிட்டான். அது சாப்பிடக்கூடிய தன்மையை சொல்லிட்டான். சரி, அதுக்கப்புறம் அது தன்னுடைய உணவுகளை தேடிக்கொள்ளக்கூடிய பாதைன்னு இருப்பான். அதுலேயுமே நம்ம பார்த்தோன்னா நிறைய வியப்படையக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் அவ்வளோ பொக்கிஷமாக நமக்கு சிந்திக்கும். இதில் இந்த வசனத்தில் சிந்திக்கும் மக்களுக்கு இதில் சான்றுகள் உள்ளதுன்னு எல்லா குர்ஆன் வசனத்துலேயும் நம்ம பார்க்கக்கூடிய வசனத்தில் சிந்திக்கும் மக்களுக்கு சான்று உள்ளதுன்னு சொல்லியிருப்பான். சிந்திக்கும் மக்களுக்கு சான்று உள்ளதுன்னு சொல்லியிருக்காண்டா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளில் அதில் கனமோ அதனுடைய ஆழ்மைத்தன்மையும் உண்மையிலே அதிகமாக இருக்கும். கட்டுமான பணியில் சிறப்பாயிருச்சு. உணவு சாப்பிட்றதுலையும் சிறப்பாயிருச்சு. அந்த ராணி தேனியுடைய உணவுகளும் சிறப்பு, ராணி தேனிக்கும் சிறப்பையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது பயணிக்குது, தன்னுடைய உணவுக்கான திசையை நோக்கி செல்லுது. உணவுக்கான திசையை நோக்கி அது செல்ல போகும்போது
எவ்வளோ தூரம் அது செல்லுன்றதை வந்து அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. உன் இறைவன் கட்டித்தரும் உன் இறைவன் காட்டித்தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கிச் செல் அப்படின்னு சொல்லிட்டான். இது ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பயணித்து செல்லுமா. அவ்வளோ வேகமாக பறந்து செல்லுமா. 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பறந்து செல்லுமா. 1,00,000 கிலோமீட்டர் வரையும் அதோடைய பயணம் இருக்குமா. ஆனால் அந்த பயணம் போயிருச்சு, பயணத்துக்கு அப்புறம் திரும்ப அது கூட வரக்கூடியது வந்து அதே கூட்டுக்கு வருமா, இல்லை வேற கூட்டுக்கு போயிருமா அப்படின்னேனா நிறைய தூரங்கள் வந்து தூரமாக போனதுக்கப்புறம் திரும்ப அதே பாதையில் அதோடைய கூட்டுக்கு வருமானா, ஆமாம், கண்டிப்பாக வந்து அது எப்படி சென்றுச்சோ அதே நோக்கி அதோடைய கூட்டுக்கு வந்து தன்னுடைய கூட்டை கரெக்டாக தேடி வந்து தன்னுடைய கூட்டை கண்டுபிடிச்சி அதில் தான் அதோடைய தேனீக்கூட்டில் வந்து தேனீக்களுடைய இருக்கக்கூடிய ப்ராசஸை செய்யுன்றதை வந்து அழகாக தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன் இந்த தேனீக்கள் பற்றி இன்றைக்கி நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று அவ்வளோ சின்ன தேனீக்கள்லேருந்து நமக்கு படிப்பினை வந்து அல்லாஹ் நம்ம வந்து நம்ம வந்து யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். நம்மளுடைய கண்ணோட்டத்துலேயும் சரி, நம்ம குரானை ரீட் பண்ணும் போதும் சரி, இவ்வளோ நுணுக்கமான விஷயத்த ஒரே ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கானா அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது வந்து உண்மையிலே நமக்கு வியப்படைய வைக்குது. அதுக்கப்புறம் இந்த தேனியில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, தேனியிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் இந்த தேனியிலேருந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத வந்து இன்றைக்கி நான் சொல்ல காரணம் என்னென்னா, நம்ம வந்து குரானை ரீட் பண்ண போகும்போது நான் நார்மலாக இந்த தேனீக்களை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அதை பற்றியான சிந்தனைகளும் அறிவுகளும் நம்ம ஆழமாக நமக்குள்ளே போயிருக்காது. தேனீக்களை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்க போகும்போது அவனுக்கு அதை பற்றி மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்த விதமாக சொல்ல மாட்டான். நம்மகிட்ட சொல்கிறதும் சரி, எழுதுறதும் சரி. இப்போ தேனீக்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே நம்ம வந்து அறியலை அப்படின்னா அதை பற்றி கேட்குறதுலேயும் சரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலேயும் சரி நமக்கு ஆர்வமும் அதற்குண்டான ஆசையும் அதிகரிக்கும். அதே மாதிரி தான் குரானையும் நமக்கு உண்டான சொல்யூஷன், நமக்கு தேவையான மருந்து மட்டும் இருக்குது, நமக்கு தேவையான வாழ்க்கை நடைமுறைகளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா அதுக்கு மற்றமான வாசல் மட்டும்தான் நமக்கு திறக்கப்படும். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே அறியலை, ஆனால் நான் குரானாக வாழணும். என்னுடைய எண்ணம் என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து நான் வாழ்கிறது வந்து குரானாக வாழணும், மறுமையில் அதற்கான பலனை நான் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு உள்ளத்தில் ஆழமான சிந்தனையோட நம்ம இந்த குரானை எதுவுமே தெரியாது, நான் வந்து உன் முன்னுக்கு எதுவுமே இல்லை, நான் எதுவுமே அறியலை அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம வந்து குரானை திறந்து படிக்கும் போதும் அந்த படிக்கக்கூடிய விஷயங்களில் சிந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையும் நமக்குள்ளே வரணும். அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளோட குரானை வந்து ரீட் பண்ணணும், அதை சிந்திக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது தான் எல்லோருடைய வாழ்க்கையோடைய ஆசையாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை ஆசையும் அதுதான். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து குரானில் இன்னும் எவ்வளோலாம் அல்லாஹ் வந்து ஒரே ஒரு வார்த்தைகள் மூலமாக அந்த பெண்களை குறிக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை எவ்வளோ அழகாக அல்லாஹ் அதை கட்டமைச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த சூரத்து நஹல்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் இந்த ஒரே ஒரு வசனத்தில் எவ்வளோ விதமான விஷயங்களை நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான்றதை வந்து எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம வந்து கண்டிப்பாக குரான் அணுகுனோம்னா அதற்கான வாசலை வந்து அல்லாஹ் அதிகம் திறந்து வச்சுருக்கான். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் குரானில் உள்ள வசனங்களை பற்றி இந்த ஒரே ஒரு வேர்டில் இருக்கக்கூடிய அந்த தன்மை, அதற்குள்ள ஆழத்தை, அதற்குண்டான பலத்தை எவ்வளோ இருக்குன்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.